ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உஷியன் டோரா எபிசோட் 2 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த ஸ்பியரை பற்றியும் டோராவை பற்றியும் தான் சொல்கிறாங்க. அங்கே ஒரு சாமுராய் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அவங்க காட்டுறாங்க. இந்த சைடு அந்த டோராவும் ஏதோ ஒரு சாமுராய்க்கான ஷோ பார்த்துன்னு இருக்குமா. இந்த சாமுராயும் ஏதோ இவனை தான் தாக்க வரேன்னு நினச்சி அது அந்த டிவியை உடைச்சது. இதனால ஹீரோ ரொம்ப கடுப்பாய் அங்கே கத்த ஆரம்பிச்சிடறான். ஆமாம், நீ என்ன பைத்தியமா, எதுக்காக டிவியை உடைச்ச? இல்லை, இந்த மாதிரி நான் சாமுராயை பார்த்தேன், ஆனால் திடீர்னு அவனை காணோம், அவன் எங்கே போனான், அது வெறும் டிவி தான், அதை போய் உடைச்சிட்டேன். இதுக்கப்புறம் அங்கே வர வழியிலையும் அந்த பீஸ்ட்டை இவன் மேலே தான் உட்காந்து இருக்கு. ஏன்னா அந்த பீஸ்ட்டை அப்படியே விட்டும் வர முடியாது. நீ அநியாயமா டிவியை உடைச்சிட்டேன், அதையும் நான் வேற பார்க்கணும். ஆனா வேறமா எனக்கான வாய்ப்புக்கு தான் வெயிட் பண்றேன், அதுக்கப்புறம் உன்னை அப்படியே முழுங்கிடுவேன். ஆனா இதை கேட்டோன்னே அவன் கடுப்பாவனா அந்த ஸ்பியரை வச்சு குத்துன்னு குத்திடுறான். இதுக்குள்ள நம்ம உஷியோட ஃப்ரெண்ட்ஸும் ஹே ஏன்டா சாக்கறதுக்கு வரியா, மேட்ச் இருக்கு, நீ வந்துட்டா சும்மா கலக்கிடலாம் என்ன. ஆனா நம்ம ஹீரோவால அங்க போக முடியல, ஆல்ரெடி இந்த பீஸ்ட் வர உட்காந்து இருக்கு. ஸோ இப்போ போன பிரச்சனை கண்டிப்பா உருவாகும், அதனால வேலை இருக்குன்னு சொல்லிடுறான். ஆர்ட் கிளப் எல்லாம் ஒரு கிளப்பா, உன்ன மாதிரி ஒரு டேலண்டடானவன் எதுக்கு அந்த மாதிரி ஒரு கிளப்ல இருக்கணும், நீ தயவு செஞ்சு எனக்கான மேட்சுக்கு வா. இருந்தாலும் அவன் கேட்கவே இல்லை. அங்க அவங்க ரெண்டு பேரும் இவன் வரைஞ்ச டிராயிங் எல்லாம் கேலி பண்ணுவாங்களா. அங்க அதுக்குள்ள அந்த ரெண்டு பொண்ணுங்க வராங்க. அவங்களுக்கும் ஏதோ லைப்ரரியில தான் ஒர்க் இருக்கும். அங்கதான் இவங்க போறாங்களா. அங்க ஒரு வித்தியாசமான ஸ்டாச்சுவும் இருக்கான். சரி அவன் கூட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம வா போகலாம். அம்மா மைக்கோ அவ கூட இருக்கும் போது நீ பார்த்துருக்கணும். என்னது அங்க இதே மாதிரி அவ அடிச்சுட்டு தான் போறான். என்னன்னு தெரியல, இவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்லா ஒத்து போகுது. ஆனா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு, இவனுக்கு கொண்டு ஏன் அழகழகான பொண்ணுங்களா கிடைக்கிறாங்க. ஒரு சைடு அந்த பீஸ்ட் சொல்லுது, ஓ இந்த ரெண்டு அழகான பொண்ணுங்களும் ரொம்ப பிரிட்டியா தான் இருக்காங்க, உங்களை சாப்பிட்டா அதுவும் நல்லா இருக்கும் போலியே. இதை கேட்டோடனே ஹீரோ பயங்கரமா அடிக்கிறான். ஏய் நீ என்ன பண்ண இருக்க, நான் பாராட்ட தானே செஞ்சேன். ஆமா, சாப்பிடுறது உனக்கு பாராட்டுற மாதிரி ஆச்சா. அங்க இப்படி அவன் பண்ண இருக்கான, இது அவங்க கண்ணுக்கு ஏதோ தனியா சண்டை போடுற மாதிரி தான் தெரியுது. இந்த சைடு எல்லாருமே அங்க போற வழியில அங்க மயக்கோ கேக்குறான். எனக்கு தெரியும்பா, உனக்கு அவன் மேல ஒரு கண்ணு இருக்கதானே செய்யுது. ஏய் என்ன பேசின்னு இருக்க, அதுக்குள்ள மத்த பொண்ணுங்களுக்கும் தெரிய வர அவங்களும் ஓ அப்படியா, எனக்கு நல்லாவே தெரியும். இதே மாதிரி அவங்க இடத்துக்கும் வராங்க. அந்த இடமே ஒரு மாதிரி கிரீப்பியா தான் இருக்கு. அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஸ்டாச்சு இருக்கு. அந்த இடத்துல ஏகப்பட்ட புக்ஸும் இருக்கு. அங்க நாக்கமுரா அந்த ஸ்டாச்சுவை பார்க்கும்போது சடனா என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ ஒன்று பார்த்த மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. என்ன ஆச்சு, அது ஒன்றும் இல்லை, என்னோட இமேஜினேஷன் நினைக்கிறேன். நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்க எதிர்பாராத அமானுஷமான விஷயமே ஆரம்பிக்குது. இந்த சைடு ஹீரோக்கும் அந்த விஷயம் தோணுதா. அங்க அப்படியே அவன் எழுந்து நிக்கிறான். அந்த ஸ்பியர் தான் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணுது. அதனால டைரக்டா இதுவும் யோசிக்காம அங்க ஓடி போறானா. டீச்சரும் கத்துறாரு, இருந்தாலும் கண்டுக்கல. அங்க போற வழியில ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட காலை எல்லாமே அப்படியே கல்லு மாறி போயிருக்கு. உஷியோ உள்ள இருக்கிற எல்லாருமே இப்படிதான் ஒருத்தவங்களும் மாட்டிக்கினாங்க, நீ தான் காப்பாத்தணும். இதனாலேயே அவன் பயங்கர வேகமா பில்டிங்கு போய் பயங்கரமா கத்துறான். மயக்கோ நக்கமுரா எங்க இருக்கீங்க. ஆனா எந்த விதமான குரலும் அங்க கேட்கவே இல்லை. வெளியில போலீஸ் டிடெக்டிவ்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க வந்திருக்காங்க. இன்னமும் தெரியல, இந்த மாதிரி 5 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னமும் உள்ளதா இருக்காங்க. அவங்க திடீர்னு மாயமா மாஞ்சு போயிட்டாங்க. நாங்களும் எவ்வளவோ தேடி பார்த்தோம், ஆனா அவங்கள காணோம். டோரா கிட்ட அவன் கத்துறான். ஆமா, இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஏதோ ஒரு மாஸ்டர் தான், அது என்னதுன்னு எனக்கு சரியா தெரியல, அதை பத்தி மரியாதையா எனக்கு சொல்லு. என்னப்பா இந்த மாதிரி வந்துட்டியா, நானே ஒரு மாஸ்டர் தான், நான் எதுக்கு வெயிட் பண்றேன்னா உன்னை அப்படியே முழுங்கணும் அப்படின்னு தான் வெயிட் பண்றேன். ஆனா நீ பார்த்தா என் கிட்டே ஹெல்ப் கேட்கற, அப்படின்னா எனக்கும் வேற வழி இல்ல, உன்னை நான் கொல்லணும். அப்படியே அவன் பயங்கரமா தாக்குறானா. அங்க டோரா ஒரு கட்டத்துல சொல்ல ஆரம்பிச்சது, இரு சொல்றேன். உள்ள பார்த்தது என்னோட கணக்கு படி அது ஒரு ராக்கீடர்னு நினைக்கிறேன். ஓல்டான புத்தகம், ஓல்டான ஏரியா, அந்த மாதிரி எத்துல தான் இருக்கும். வேலையே என்னன்னா, யாராச்சும் வந்துட்டா போதும் அவங்க எல்லாரையுமே பேரியருக்குள்ள போட்டு அவங்க எல்லாரையுமே கல்லாக்கிடும். இதுக்கு முன்னாடியே நிறையவே சோல்ஜர்ஸ் அது கல்லாக்கியிருக்கு, அதுவும் சில பல செகண்ட்ஸ்லயே. அது யாரையுமே விட்டு வைக்காது. அதுக்கு பயம் நான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த விஷயம் காலையிலே தெரியும். காலையில நீ அங்கேயும் இங்கேயோ ஓடி நின்றல, இப்போ உன் கண்ணு முன்னாடி தான் அந்த பேரியரே இருந்தது, நீ தான் பார்க்கவே இல்லை பைத்தியம். இது கேட்டோடனே அவன் இன்னமும் கடுப்பா வரான். இந்த சைடு டிடெக்டிவும் போலீஸும் எவ்வளவோ இன்வெஸ்டிகேஷனை பண்ணி பார்க்கறாங்க. இருந்தாலும் எந்த விதமான தடயமும் அங்க கிடைக்கல. இதே மாதிரி அங்க போயிடுறாங்களா. ஆனா உண்மையிலேயே அங்கதான் நாக்கமுராவும் மயக்கவும் இருக்காங்க. நாக்கமுரா கத்துறா, இருந்தாலும் எதுவுமே அங்க கேட்கவே இல்லை. உங்க ரெண்டு பேரையும் அப்படியே நான் கல்லா மாத்தி பெட்ரிஃபை பண்ண போறேன். உங்க நாக்கமுராக்கு இந்த மாதிரி கடைசி டைம்லயும் நம்ம ஹீரோட முகம் தான் ஞாபகம் வருது. அங்க ஹீரோவும் கத்தி அந்த மேட்ச் அப்போ சொல்லியிருப்பான், நீ தோக்க கூடாது, நீ தான் எல்லாமே, இதான் நம்ம ஸ்கூல் சார்பா அங்க போட்டி போடுற, நீ தோத்துட்டா அவ்வளவுதான், அதனால நீ எப்பயுமே விட்டு கொடுக்க கூடாது. ஆமா, நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் அது
கல்லாக்கிது. இந்த சைடு நம்ம ஹீரோவும் அப்படியே உள்ள வரான். ஏய் தம்பி எங்கப்பா போற? ஆனா அது எதையுமே கண்டுக்காம உள்ள போறானா? போற வழியில அதுவும் கேக்குது, என்ன இந்த மாதிரி அதை அழிக்கலான்னு போறியோ? ஆனா அவன்கிட்ட நீ போய் சாக போற? நான் தான் உன்னை ஃபர்ஸ்ட் சாப்பிடலான்னு நினைச்சேன். ஏய் டோரா, எனக்கு மரியாதையா சொல்லு, அந்த பேரியரை நான் எப்படி உடைக்கிறது? கையிலேயே வெப்பனை வச்சுன்னு கேக்குற பத்தியா? அங்க இதே மாதிரி வெப்பனை வச்சு அவன் தாக்குறான். அந்த சாமுராய் இவனை தாக்க ஆரம்பிச்சது. ஏய் அது ஒன்னும் ராக் மாஸ்டர் இல்ல, அது ராக் சாமுராய். அட நான் எதுக்கு அவனுக்கு உதவி பண்ணும்? நான் ஒன்னும் அவனோட பக்கம் இல்ல. அந்த ஸ்டோன் சாமுராய் தாக்கி இருக்கும்ல, அதுல நம்ம ஹீரோ வந்து மாட்டிக்கிறான். அவனோட அந்த ஃபார்ம் அதுவும் போயிடுது. ஏன்னா ஒன்ஸ் அந்த ஸ்பியர் அவனை விட்டு தள்ளி போயிட்டா அவ்வளவுதான், அவனால திரும்ப அந்த ஃபார்முக்கு போக முடியாது. அவ்வளவுதான், நீ வசமா மாட்டிக்கின. இப்போ உன்னையும் நான் கல்லாக்க போறேன். அங்க பேரியரும் கொஞ்சம் கொஞ்சமா மூட ஆரம்பிக்குதா. டோரா அப்படியே வெளில போயிடுது. ஏய் தம்பி, இந்த மாதிரி நான் உனக்கு ஃப்ரீயா ஒரு அட்வைஸை தரலான்னு இருக்கேன், கேட்டுக்கோ. என்னன்னா ஒன்ஸ் இந்த பேரியர் க்ளோஸ் ஆயிட்டா அவ்வளவுதான், கஷ்டம் ரொம்ப துறக்குது உள்ள இருந்து. அதே மாதிரி நான் உன்கிட்ட எத்தனையோ வாட்டி சொன்னேன், நீ வந்து போகாத வேணான்னு. ஆனா நீ தான் கேட்கல. ஏய் டோரா, இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை. இங்க இருக்கிற பொண்ணுங்களை நீ தான் காப்பாற்றணும். தயவு செஞ்சு இங்க இருக்கிற பொண்ணுங்களை காப்பாத்து எனக்காக. இன்னது இந்த டைம்லயும் எதுக்கு இவன் பைத்திய மாதிரி மற்றவங்கள பத்தி யோசிக்கிறான்? ஏய் அவங்களெல்லாம் தட்டி விட்றா, நீ வந்து எப்படியாச்சும் வெளியில வா. இல்ல அந்த பொண்ணுங்க இந்த விஷயத்தால அப்படியே சாப்பிடப்படக்கூடாது. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. டோரா ஒரே ஒரு வாட்டி காப்பாத்து. இந்த பையன் இவன் என்ன பயங்கரமா அந்த ஸ்பீரை வச்சு அடிக்கடி தாக்குனான். ஆனா இப்போ மற்றவங்களோட லைஃபுக்காக என்கிட்ட கெஞ்சுறான். சரி, இது வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. அதனால நான் இதை ஒரே ஒரு வாட்டி பண்றேன் சின்ன பையில, இதே மாதிரி காப்பாத்துதான். என்ன இது, இந்த மாஸ்டர் எதுக்கு அவன் சொல்றதை கேக்குது? அந்த ஸ்டோன் சாமுராயும் தாக்குவது, ஆனா அதையும் அது ஒண்ணுமே இல்லாம ஆக்கிது. ஹேய் நீ சொன்ன மாதிரியே நான் காப்பாத்திட்டேன், இப்போ நீயும் வெளில வந்துரு. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னோட பாதி உடம்பு வந்து கல்லா மாறி போயிடுச்சு. என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னோட ஸ்பியர் அது என்னோட கையில இருந்தா நல்லா இருந்திருக்கும். சீக்கிரம்டா, என்ன பண்ண இருக்க? நீ வந்து அவங்கள பத்திலாம் யோசிக்காத, உன்னால தப்பிக்க முடியும். எப்படியாச்சும் வந்துரு. எதுக்கு மத்தவங்களோட உயிரை பத்திலாம் கவலைப்பட்டு இருக்க? இல்ல உனக்கு புரியலன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா ஏதோ ஒண்ணு மன்னிச்சிரு. நீ தான் என்ன சாப்பிடலான்னு இருந்தல, ஆனா உன்னால அப்படி பண்ண முடியல. நீ தான் அப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சேன். ஆனா இது கையால தான் கடைசியில நான் இறக்கணும்னு எழுதி இருக்கு போல. இல்ல அப்படிலாம் இல்ல, யாரு சொன்னா? நான் ஒன்னும் விட போதில்ல. அது அப்படியே அந்த பேரியரை பிடிக்குது. இந்த சைடு இந்த ஸ்டோன் மாஸ்டரும் அங்க டோராவை பயங்கரமா பிடிச்சு அப்படியே ஸ்டோனா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணு. இப்போ நான் என்ன பண்றது? என்கிட்ட இன்னமும் ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும். அந்த ஸ்பியரை வச்சு இந்த மாஸ்டரை என்னால தோக்கடிக்க முடிஞ்சிருக்கும். ஆனா என்னால முடியலையே. எப்படி அதை பண்ணுவேன்? அந்த ஸ்பியரும் ரொம்ப தூரமா இருக்கு. இப்படி இவன் யோசிக்கும் போது தன்னால அந்த ஸ்பியரை வந்து இவனை தாக்குது. அதனால இவன் கல்லா மாறி இருப்பான்ல, அந்த விஷயம் நார்மல் ஆகுது. ஸ்பியர் தன்னால டோரா பக்கம் போதா டோரா ரொம்ப பயந்து போயிடுது. டோராவோட கதையை முடிக்கதான் அவன் அப்படி பண்றான்னு. ஆனா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, பேரியரை மூட விடாம அது பந்து. இதை ஒரு வாய்ப்பா வச்சு டோராவும் ஒரு அட்டாக் பண்ண அந்த இடமே பயங்கரமா வெடிக்குது. வெளியில இருக்க ஆளுங்களுக்கு எதுவுமே புரியல. ஆமா இங்க என்ன போயின்னு இருக்கு? உங்களோட கண்ணுக்கு டோராவும் நம்ம ஹீரோவும் தெரியுறாங்க. சடனா ஒரு 2 சென்டர் பீட்டும் தெரியுது. அந்த சென்டர் பீட்டை எப்படி அழிக்கணும்னு நம்ம டோராவும் சொல்லுது. உன்னோட ஸ்பியர்ல எச்ச துப்பி அதோட ரைட் சைடு கண்ணு அதை வந்து நீ அழிக்கணும். அப்பதான் உன்னால அழிக்க முடியும். ஆனா நான் உன்னோட பக்கம் வந்துட்டேன்லாம் இல்ல, நான் ஏதோ உனக்கு ஹெல்ப் பண்ணுமேன்னு சொல்லி தான் பண்ணிருக்கேன். ஹீரோவும் அதே மாதிரி பண்ணி அந்த மாஸ்டர்ஸ் அழிக்கிறானா. அதை பாக்குற மத்தவங்க யாருக்குமே புரியல அந்த மாஸ்டர் என்னது, அதே மாதிரி அந்த மனுஷன் அவன் யாருன்னு. அங்க கீழே மத்தவங்களும் அவன் காப்பாத்துறான். அங்க இருக்கிற ஒருத்தவங்களும் நார்மல் ஆயிடுறாங்க. இந்த சைடு இந்த விஷயம் டிவில வருமா, டோராக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏய் பாத்தியா, அது வந்து நான் தான் அந்த மர்மமான பொட்டியில நானும் வரேன்பா. டோரா பண்ண விஷயத்தை தான் நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். ஏன்னா டோரா தான் நிறையவே உதவி எல்லாம் பண்ணிருக்கும். ஆனா டோரா அங்க பயங்கரமா கத்தின்னு இருக்கா. இதனால ஹீரோ கத்த ஆரம்பிச்சிடறான். போதும் கத்தாத, எனக்கு புரியுது. இப்படி இவன் சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா நம்ம டோரா அது நம்ம ஹீரோவை கொல்லுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கூட கொஞ்சம் கொஞ்சமா அது க்ளோஸ் ஆகுது. நம்ம ஹீரோ என்ன அப்போ டோராவை கொல்லுவானா இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி ஏதோ ஒன்று, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.